ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நேற்று நைட்டில் இருந்து நேற்று சாயங்காலம் வந்து பயங்கர வீசிங்காக இருந்துச்சு எனக்கு. அதனால் நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க கொஞ்சம் மெடிசின்ஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் எடுத்திருந்தேன். இது எல்லாம் எடுத்தாலும் கூட நைட்டு நான் வேறு எதுவுமே சாப்பிடல. நேற்று சாயங்காலம் வரைக்கும் வீடியோவில் என்ன காட்டியிருந்தேனோ அதுதான் சாப்பிட்ருந்தேன். வேறு எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெயிட் ரொம்ப அதிகமாகிடும். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் வேறு எதுவுமே எடுத்துக்கலை. ஸோ இப்படி தான் போச்சு என்னோட டே. இன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுப்பினேன். ஒரு 8 மணி போல் தான் எழும்பினேன். பயங்கர டயர்டு, சுத்தமாக உடம்பு முடியல. தலைவலி, உடம்பு வலி எல்லாம் சேர்த்து என்னை படுத்தி எடுத்துச்சு. காலையில் எழும்பி வெயிட்டு செக் பண்ணுறப்போ 76.200 இருக்கேன். இந்த வெயிட் வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன்னா லேட்டாக எழும்பியிருக்கோம். அப்புறம் நேற்று மெடிசன்ஸ் எடுத்தேன். அதனாலே என்னென்னு தெரில. நாளைக்கு பார்க்குறேன் எப்படி வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. எனக்கு 8 மணி ஆகிடுச்சு எழும்பி வரப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே இங்கே வந்து சமையலெல்லாம் இருக்குது. இப்போ அந்த டீ குடிக்கிறேன். அப்பா எலும்பி டீ போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப லேட்டானா அப்பா எலும்பி டீ போடுவார். அது மாதிரி எலும்பி டீ போட்டு வச்சுருந்தாங்க. நான் குடிக்க போகிறேன். மறுபடியில் தண்ணி குடிச்சிட்டேன். என்னை பார்த்தாலே தெரியும், கண்ணெல்லாம் அப்படியே சுளத்திட்டுருக்கு. இன்னும் படுத்துலாம் போல இருக்குது. அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் வீட்டில் நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் எழும்பி வந்துட்டேன். சரி, டீயை குடிப்போம் ஃபஸ்ட்டு. டிஃபனுக்கு இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். அந்த உருண்டைன்னு சொல்லுவோம். அதை செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நேற்றோட டிஃபன் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. நேற்று ஹஸ்பண்ட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மிச்சம் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அது போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதை சூடு பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து இது அம்மாவுக்கும் அப்புறம் எனக்கு சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உருண்டை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்லெலாம் போட்டு தேங்காய் பால் எடுக்கக்கூடாது. இது கையாலேயே கொஞ்சம் வெதுப்பான தண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம நல்லா தேங்காய் பாலை எடுக்கணும். இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து அந்த உருண்டை செய்யணும். அப்புறம் இந்த தேங்காவும் நமக்கு தேவைப்படும். அதனால தான் அரைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அரைச்சி நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். அப்புறம் அந்த தேங்காய் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த தேங்காய் எனக்கு மறுபடியும் நமக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு மிச்சம் அந்த பிழிஞ்சு தேங்காவை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த அரிசி மாவில் போட்டுக்கலாம். இது வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ராகி மாவு அந்த மாதிரி மாவுலேயும் செய்யலாம். அவங்க எந்த மாவில் வேணால் செய்யலாம். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வேறு மாவில் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டுட்டு இந்த மாவை வந்து கையால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுக்கலாம். தெளிச்செல்லாம் தண்ணி சேர்த்துக்கொண்டா அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த மாதிரி ஊற்றி இப்படி இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதம் அப்படின்னா எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேனே, அந்த மாதிரி இருக்கணும். இது பச்சை தண்ணி தான், சுடு தண்ணியெல்லாம் கிடையாது. உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் இருக்கணும். அப்படியே அழுத்தியெல்லாம் நீங்கள் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பிசைய வேண்டாம். பூ மாதிரி அப்படியே பிசைஞ்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும், அவ்வளோதான். இடியப்ப மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அது கூட கொஞ்சம் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி கூட சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை கொதிக்க விடுறேன். அது கொதிச்சிடுச்சு. கொதிச்ச உடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை சின்ன சின்ன பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு நம்ம இதில் போடணும். உருண்டையாகவும் போடலாம். நாங்கள் பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் தான் போடுவோம். அதனால் நான் அந்த மாதிரி போடுறேன். இது ஒரு நாள் ராகி மாவில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன், அரி மாவுலேயும் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடாமல் முடிஞ்ச அளவு கேப்பு விட்டுட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த உருண்டை வேக வைக்கிற அந்த தண்ணியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, அந்த பாத்திரம் நம்ம மாவு பசைஞ்சோம் இல்லையா பாத்திரம், இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி போட்டதுக்கப்புறமா அந்த மாவு பசைஞ்ச பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்து அந்த பாத்திரத்தை கழுவி அந்த மாவோடு சேர்த்து இதில் ஊற்றணும். ஏன்னா அந்த மாவோடு சேர்த்து ஊற்றுறப்ப தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மெதுவாக வேக வைக்கலாம். கரண்டியெல்லாம் போட்டு கிளறெல்லாம் வேண்டாம். மெதுவாக பூ மாதிரி ஒரே ஒரு முறை மட்டும் இப்படி கிளறி விட்டுட்டேன், அவ்வளோதான். உடையக்கூடாது, உடைஞ்சு குழஞ்சு அப்படி போகக்கூடாது. அந்த தண்ணியில் இது வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அவ்வளோதான். இது இப்போ கொஞ்சம் கெட்டி பதமாக வந்துடுச்சா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகணும். இது இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இங்கே இருக்குது. நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட சுண்டி இது வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். அந்த பதம் வர்றப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இடையிட இந்த மாதிரி கரண்டி மட்டும் போட்டு லைட்டாக கிளறி கொடுக்கணும். வேகிறப்போ செல்லாக அது நல்லா பிரிஞ்சு வந்துடும், உடையாது. சரியா? அவ்வளோதான். நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. ஸோ இதை இன்றைக்கி காலை உணவுக்கு அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு இன்றைக்கி தான் காலை உணவு. நானும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன். லஞ்சு செய்கிறதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணலை. அவசரமாக கொஞ்சம் மீன் குழம்பும் வச்சு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தான் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருந்தேன். எனக்கு உருளைக்கிழங்குனா உசிர் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பேருக்கு எடுத்தேன். மீன் குழம்பும் கொஞ்சம் சோறும் வச்சு சாப்பிட்ருந்தேன். வேறு எதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவுமே நான் சமைக்கவும் முடியலை. ஏன்னா சுத்தமாக உடம்பு முடியலை. எனக்கு இன்றைக்கெல்லாம் எதனால் இப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். சமைச்சு வச்சுட்டு போய் அப்படியே படுத்துட்டேன். குழந்தைங்க லீவ் அப்படிங்கிறனால அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறது மற்ற விஷயங்கள்லாம் அவங்களே கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. ஈவினிங் போல் ஒரு கப்பு டீயும் ஒரு கொய்யாவும் சாப்பிட்ருந்தேன். அதையுமே வீடியோ ஷூட் பண்ணலை, ஏன்னா ஒரு 4 மணி இருக்கிறப்போ சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான். வேறு எதுவும் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலை. எனக்கு பெருசாக டயட் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் பண்ணலை. இருந்தாலும் 2 வேளை டிஃபனும் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இல்லையா? நாளைக்கு வெயிட் எப்படி குறையுதுன்னா நாளைக்கூட வீடியோவில் தெரியும். என்னோடய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஃபேமிலி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு வீடியோஸ் எல்லாம் போடுறேன், டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நிறைய காய்கறி சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டை சாப்பிடுங்க. எனக்கு நேற்றுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லி விட்டாங்க, முட்டையெல்லாம் சாப்பிட்றதுக்கு யாராவது செஞ்சு தந்தால் சாப்பிட்லாங்கிற மாதிரி இன்றைக்கி என்னோடய நிலைமை இருந்துச்சு. அதனால் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன். முடிஞ்ச அளவு ஆரோக்கியமாக நிறைய சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுருந்தேன், அதையாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுவும் சாப்பிட முடியல, வீசிங் இருக்கனால. பார்க்கலாம் அடுத்தடுத்த நாள் எப்படி போகுது அப்படின்ட்டு. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய வாக்கிங் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு எல்லாம் பண்ணுங்கள். எனக்கு வாக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீசிங் ரொம்ப இருக்கனால ஆக்சிஜன் லெவல் குறையுது அப்படிங்கிறனால எனக்கு வாக்கிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க நேற்றுக்கு. அதனால தான் என்னோடய எக்ஸசைஸ் வாக்கிங் ரெண்டுமே தடைப்பட்டுருக்கு. சர்ஜரிக்கு அப்புறம் வீசிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இப்போ ஒரு மாதமாக பயங்கர வீசிங்காக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.